சார் போக்குவரத்து. இந்த போக்குவரத்தை வந்து மூன்றாக பிரிக்கிறோம். ஒன்று ஆகாய மார்க்கமானது, இன்னொன்று நில மார்க்கம், மூணாவது கடல் வழி மார்க்கம். இதில் கடல் வழி மார்க்கம் அப்படிங்கிறது கப்பல் இதெல்லாம் சாரும். அதுவும் நீர் மேல் போக்குவரத்து, நீர் கீழ் போக்குவரத்துன்னு இருக்குது. இப்போ வந்து நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லுவாங்க, ரகசிய மார்க்கம்னு சொல்லுவாங்க. நீர் உள் போக்குவரத்து கடலுக்கு மேலே இருக்கிறத அது வெளிப்படையான மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதில் இருக்கிற வேறுபாடு. இதில் வந்து நில மார்க்கம். இந்த ஆகாய மார்க்கத்தில் ராக்கெட் போகுது, அது வந்து அறிவியல் பயன்பாடு, அது இதுக்கா அது ஒரு தனி பாதை இல்லையா. ஆனால் விமானம் இன்றைக்கி ஹெலிகாப்டரு இதுக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பாதை நிர்ணயிச்சிருப்பாங்க, ஒரு எல்லை நிர்ணயிச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு விமானம் கூட விபத்துலக்குள்ளனா அது பாதை விலகி சென்றுள்ளதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஆகாய மார்க்கத்துலேயும் விமானத்திற்கு ஒரு பாதை மார்க்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே போல் ராக்கெட்டுக்கு பாதை மார்க்கம் கிடையாது. குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து குறிப்பிட்ட பாயிண்டை நோக்கி மேல் நோக்கி எழுவது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எந்த இடையூறு மார்க்கம், இடையூறு இல்லாத மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ராக்கெட் மார்க்கத்தை. இரண்டாவது நில மார்க்கம். இந்த நில மார்க்கத்தை பார்த்தீங்கன்னா இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று சாலை போக்குவரத்து, அதாவது காரு, பஸ்ஸு, லாரி இதெல்லாம் போகுது இல்லைங்களா, இது சரக்குந்து எல்லாம் போகுது இல்லைங்களா இது. இரண்டாவது புகை வண்டி, ட்ரெயின் போக்குவரத்து. அது வந்து தனிவே இல்லைங்களா, ட்ராக் அதுக்கு தனியாக இருக்குது, ரோடுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது இல்லைங்களா. அது ஒரு பாதையாக போகுது, இது ஒரு பாதையாக போகுது. இது ரெண்டுமே இந்த எல்லா போக்குவரத்துமே எதற்காக பயன்படுகிறது? ஒன்று மக்கள் பயன்பாடு, இன்னொன்று வணிக பயன்பாடு. இவ்வளவு தான் சார் மொத்த போக்குவரத்தோட தன்மை அப்படிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீர் போக்குவரத்து அப்படிங்கிற ஒன்று. தொடக்க காலத்தில் நீர் போக்குவரத்து என்பதை மனிதன் எதற்காக கண்டறிந்தான் என்றால், மலை மேல் வாழக்கூடிய மக்கள் வந்து இந்த நீர் போக்குவரத்தை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க சார். இன்றைக்கும் அந்த போக்குவரத்து பயன்பாட்டில் இருக்குது. ஆனால் என்ன பயன்பாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கடத்தலுக்காக பயன்படுத்துவாங்க, அல்லது சில விஷயங்கள்லாம் அரசாங்கமே பயன்படுத்துவாங்க. இப்போது ஒரு மலையிலேருந்து, இப்போ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கல்வராயன் மலை இருக்குது சார், கள்ளக்குறிச்சி மாவட்டம். இப்போ கல்வராயன் மலையில் வந்து மேலே வந்து ஒரு மரங்களை எல்லாம் வெட்டாங்கன்னு சொன்னால், அங்கேருந்து ஆட்களை வச்சு பழுவை வந்து மரத்தை வந்து தூக்க முடியாது இல்லைங்களா. அப்போ அந்த மரத்தை வந்து அங்கேயே ஒரு மாதம் காய வைப்பாங்க சார். அதோட வெயிட் வந்து குறைஞ்சிடும், வெயிட்லெஸ் ஆகிடும் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த மரத்தில் வந்து நீல கலர்லையோ அல்லது வந்து அந்த மாதிரி இருட்டு கலராக பெயிண்ட்டுங்களை பூசிட்டு அதில் பளிச்சுன்னு வேறு ஒரு பெயிண்டில் வெள்ளை, மஞ்சள் அந்த மாதிரி பெயிண்டில் நம்பர் போட்டுடுவாங்க சார். போட்டுட்டு இப்போ அங்கே வந்து கல்வராயன் மலையில் வந்து நதி உருவாகுது இல்லையா, அந்த நதியில் வந்து தூக்கி போட்டுடுவாங்க அந்த மரத்தை. அந்த நதியில் இத்தனை மணி நேரத்துக்கு இந்த மரம் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருங்கிற ஒரு கால்குலேஷன் அவங்க ஆல்ரெடி பயன்பாட்டில் இருக்கிறதுனால இருக்கும். ஸோ அவங்க எந்த பாயிண்ட்டில் வேணுமோ அந்த பாயிண்ட்டில் அவங்க வலை கட்டிட்டு மனிதர்கள் வெயிட் பண்ணி மரம் வந்ததுக்கப்புறம் எடுத்து அடுக்குவாங்க. ஸோ அதில் இருக்கிற நம்பர் அடிப்படையாக வச்சு நம்ம எத்தனை மரம் போட்டோம், எத்தனை மரம் கரை ஒதுக்கி கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கணக்கை வச்சு அதுக்கப்புறம் மரங்கள் ரொம்ப விலை வந்ததாக இருந்தால் தேடி பிடிப்பாங்க. மேக்ஸிமம் மரங்கள் மிதக்கத்தான் சார் செய்யும், அதனால் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. இது நீர் போக்குவரத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம், ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது இன்றைக்கும் சில இடங்களில் பயன்பாடு இருக்குது. சில படங்கள்லாம் கூட நம்ம இந்த காட்சியை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இதெல்லாம் போக்குவரத்து அப்படிங்கிற ஒன்று. ஆனால் இப்போ நீங்கள் வகுப்பாக ஒரு போக்குவரத்து பார்த்தீங்க இல்லையா, அந்த போக்குவரத்துக்கும் இந்த போக்குவரத்துக்கும் என்ன ஒரு மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கண்டு உணருங்கள். எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி சார், நல்ல ஒரு தகவலை நல்ல ஒரு முறையில் மாணவர்கள்ட்ட கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரே ஒரு கருத்தில் மட்டும்தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்திருக்கிறேன். அதனால் வந்து மாணவர்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா பயன்பெறுங்க சார். தேங்க்யூ.